உமருடைய முகம் பார்ப்பதற்காக முன்னேறி வந்தவர்கள் மூச்சு திணறி பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்று தப்பித்து ஓடியதை போல தனி விமானத்தை பிடித்து உடனே வந்துட்டார். சரி, இவர் மட்டும்தான் அப்படின்னா அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே ஒருவர் கூட ஆதவ அர்ஜுனாலிருந்து புஷியானந்திலிருந்து நிர்மல்குமார்லேருந்து யாருமே ஒருவர் கூட அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலே போய் பார்வையிடுவதற்கு தயாராக இல்லை. அப்போ அவர்கள் மீது எந்த குற்றமுமே இல்லை, நடந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொன்னால் அவர்கள் களத்திலே நின்று இருக்க வேண்டும். அவர்கள் யாரும் களத்திலே நிற்கவில்லை, உடனே தப்பித்து ஓடிவிட்டார். இப்போ நேற்று தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலே இருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு விஜய் வருகிறார். அவர் பல வீடு வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். ஏன் ஷிஃப்ட் ஆகிறாருங்கிறதுக்கு அவருக்கு ஏதோ வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு என்று ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார்கள். சரி, ஏதோ யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு செய்தியாக உள்ளது. ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு போவது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்கிறவன் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு இது ஒரு செய்தியாக போடல. செய்தி சேனல்கள் வந்து இதோ விஜய் புறப்பட்டு விட்டாருங்கிறான், விஜய் அவருடைய அலுவலகத்துக்கு செல்லுகிறாருங்கிறான். ஒருவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதும் அலுவலகத்துக்கு போகிறதும் செய்தியாக மாற்றப்படுகிறது.